ஆடியன்ஸுக்கு பயங்கரமா அவர் கொண்டு போய் சேர்த்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்த படம் புதுக்கோட்டை இந்த சரவணன் படத்துக்கு நான் போகும்போது அவ்வளோ ஃபிளெக்ஸ் இருந்தது. தமிழ்நாட்டு ப்ரூஸ்லின்ற டேக்கோட அவ்வளோ ஃபிளெக்ஸ் இருந்தது. அதுல லைட்டா ஒரு சீன் கூட நீங்க அந்த கம்பியை சுத்துற மாதிரி சீன் கூட இந்த படத்துல இருக்கும். ஸ்டண்ட்ல கூட அந்த மேபி அதுக்கு இது கூட ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீன் கூட அப்படி இருந்து அப்படிப்பட்ட ஓப்பனிங் அடுத்த படத்துக்கு கிடைச்சது. ஸோ இந்த படத்தோட வெற்றி அதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்துல தனுஷ் சார் சொன்ன விஷயங்கள் என்ன சார்? அதான் என்னன்னா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப திருடா திருடெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அதாவது என்னன்னா ஏகப்பட்ட பேர் போஸ்ட் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போஸ்ட்னா எப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியானவங்களோ அவங்களுக்கு பையன் இருந்தாங்கன்னா அவனை ஹீரோ ஆக்கலான்ற ஒரு நம்பிக்கை தந்த ஒரு ஆளு வந்து தனுஷ். எப்படி வந்து ரஜினி சார் வந்து சினிமாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாரோ, ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்க சீலர்களும் ரொம்ப அவர் கரெக்டாக அதாவது அதாவது நல்ல முடி இருக்கும், ஆனால் ஒரு பெரிய விக்க வச்சுருப்பாங்க அப்பெல்லாம். ஒரு அது பார்த்தா அழகாக சிவி இருக்கும். அப்படி உள்ள ஹீரோ அவர் ஒழுக்கமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்த காலகட்டங்களில் வெள்ளையாக இருக்கணும், இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் ரஜினி சார் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். அதே போல் விஜயகாந்த் இன்னொரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா இருந்திருக்க முடியாது, ஆனா ஹீரோவா அவங்க ஆனாங்க. அதே போல ரொம்ப நாளுக்கு பிறகு தனுஷ் அதுல வந்து வர்றாரு. ஒரு சாதாரண பையன் வந்து ஒரு ஹீரோவை ஆகலாம், சரியான திறமையை வளர்த்துக்கிட்டாருனா இருந்தாருனான்ட்டு அது இருந்தது. அடுத்து தொடர்ந்து கண்டினியூஸா 3 ஹிட் அவருக்கு. ஆமா, எல்லாருக்கும் கிடைக்காது, அது கிடைச்சது அவருக்கு. ரொம்ப நன்றி சார். சூப்பர்.